ஹாய் டியர்ஸ், வணக்கம். இப்போது நம்ம சென்னை அழகு கலையில் இலவச அழகு கலை வகுப்புகள் போயிட்டு இருக்கு. அந்த வகுப்புகள்லேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ராதிகா மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம மேக்கப் போடுறோம். மேக்கப் போட்டதுக்கப்புறம் அந்த ப்ரஷ்ஷை ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடுத்தவங்களுக்கு இப்போ ஒரு மேக்கப் போயிட்டு வந்துட்டோம்னா அடுத்த நபருக்கு போகும்போதும் அந்த மேக்கப் ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணணுமா, அது வந்து எப்படி வாஷ் பண்ணணும் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. இது வந்து எல்லாருக்கும் உபயோகமான ஒரு கொஸ்டினும் கூட. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கொஸ்டின் உபயோகமான கொஸ்டினாக இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அளிக்காத கொஸ்டினாக இருந்தாலும் உங்களுக்கு புதுசாக வீடியோ வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கோவிட் டைமில் என்னால் சரியாக வீடியோஸ் போட முடியல. காரணம் என்னென்னா, பார்லர் வந்து ஒரு இடம், வீடு என்னோடது ஒரு இடம். அதனால அங்கே பார்லருக்கு போகவே முடியாத சுச்சுவேஷனில் என்னால் என்ன சொல்லித்தர முடியுமோ அதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகள் எனக்கு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி எந்த மாதிரி கேள்விகளுக்கான பதிலே எனக்கு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம ப்ரஷ் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ எங்கள் கையில் வந்து எங்கிட்ட ப்ரஷஸ் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நான் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் மேக்கப் போகிற ப்ரஷஸ் குறைஞ்சபட்சம் ஒரு 15 ப்ரஷ்ஷாவது வச்சுருப்பீங்க. ஐப்ரோ ப்ரஷ்ஷு, ஐஷேடோஸ் ப்ரஷ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்பாக ஒரு 6-7 ப்ரஷஸ் கிட்ட இருக்குது. அப்புறம் ஐலைனர் ப்ரஷ்ஷு, லிப்ஸ்டிக் ப்ரஷ்ஷு, ப்ளஷரு, ஷிம்மரு, ஹைலைட்டர் கொடுக்கறதுக்காக, ஃபவுண்டேஷன் கொடுக்கறதுக்காக நிறைய ப்ரஷஸ் வச்சுருப்போம். ரெண்டாவது ஒரு ப்ரஷ்லேயுமே 2-3 கூட நம்ம வச்சுருப்போம். இந்த ப்ரஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 செட்டு வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு 2 செட்டு ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. அதையும் தனித்தனி பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. 2 செட்டுனா ஐப்ரோ ப்ரஷ்ஷு, இப்போ நான் மேக்கப்புக்கு ஒரு ஃபுல் மேக்கப்புக்கு என்னென்ன ப்ரஷ் தேவையோ அந்த ப்ரஷ்ஷை 2 செட்டாக வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரே முகூர்த்தத்தில் இப்போ இன்றைக்கி ஒரு முகூர்த்தம், நாளைக்கு ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உங்களுக்கு. அப்படி திடீர்னு போகும்போது நீங்கள் என்ன பண்ணால் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணும்போது ட்ரை ஆகிறதுக்கு நாளாகும், நேரமும் ஆகும் உங்களுக்கு. உடனே நம்ம வெயிலில் காய வைக்க முடியாது, ப்ரஷ் வந்து ஃபுல் டேமேஜ் ஆகிடும். அதனால 2 செட்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு மேக்கப் போயிட்டு வந்த உடனே நாளைக்கு ஒரு மேக்கப்புக்கு நீங்கள் 500 செட்டை எடுத்துகிட்டு போகலாம். அதே சமயம் அதுக்கு 2 நாள் கழித்து தான் அடுத்த முகூர்த்தம் வரும். அதுக்குள்ளார நம்ம இந்த ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நம்ம ப்ரஷ்ஷை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இது. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரஷ்ஷை கண்டிப்பாக ஒரு ப்ரஷ் ஒரு நபருக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு நபருக்கு யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வாஷ் பண்ணியிருக்கணும். இது முக்கியமான ஒரு விஷயம். நான் ஒரே ஒருத்தவங்களுக்கு தான் நான் யூஸ் பண்ணேன், அதனால் அவங்களுக்கு யூஸ் பண்ணால் தவறு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா அவங்க ஸ்கின்னு வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம், அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி ஆகிருக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ண போயிட்டு ஒவ்வொருத்தவங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் மேக்கப் முடிச்சுட்டு எனக்கு மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் தான் என் ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு, நான் ஒரே ஒரு டைம் தான் என் மேரேஜுக்கு மேக்கப் போட்டேன், மேக்கப் போட்டதுக்கப்புறம் என் ஃபேஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் இந்த ப்ரஷ்ஷு தான். ஏன்னா இப்போ என்னுடைய ஸ்கின்னில் நீங்கள் ப்ரஷ் வந்து மேக்கப் பண்ணுறீங்க, அடுத்த நாள் மறுநாள் இன்னொரு ஸ்கின்னுக்கு நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க. அப்படி மேக்கப் பண்ணும்போது என் ஸ்கின்னில் இருக்கிறது வேர்வைகள் கூட உயிருள்ள ஒரு கிருமி தான். அப்போ அந்த கிருமியை வந்து நம்ம உடனுக்குடனே இன்னொருத்தவங்க ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா அது உயிர் பெற்று அது வந்து ஒரு வைரஸ் மாதிரி இதாகிடும். கொரோனா வைரஸ் மாதிரிலாம் ஆகாது, இருந்தாலும் அவங்களுக்கு அலர்ஜி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை உண்டு பண்ணும். சரிங்களா? அதனால தான் நீங்கள் நார்மலாவது வாஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது வந்து 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னென்னா, எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எப்படி வாஷ் பண்ண, என்னடாது அக்கா வாயாலே வடை சுட்டுட்ருக்காங்க, செஞ்சு காமிக்க மாட்டுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா என்னோடய ப்ரஷ்லேருந்து கிட்டிலேருந்து எல்லாமே பார்லரில் தான் இருக்குது. எனக்கு இப்போ நான் மேக்கப் போகிறது வந்து நான் அதிகமாக மேக்கப்லாம் போகல, என்னுடைய சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்ற பட்சத்தில் சும்மா ஒரு சிம்பிளான கிட்டு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபுல் மேக்கப் கிட்டு நான் எதுவும் எடுத்துகிட்டு போகல. அப்படி என் கையில் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக இதுக்கான வீடியோ நான் இன்னொரு டைம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன், உங்களுக்கு போட்டு விடுறேன். சரிங்களா? என்னோடய வீடியோ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. நான் எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு காமிச்சு தான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்போ என்னோடய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ உங்களோட ப்ரஷ்ஷை எல்லாமே எடுத்துக்கோங்க. ஒரு கிட்டில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 ப்ரஷ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதை எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பவுலில் நம்ம ஃபேஷியல் பவுல் இவ்வளோ பெருசு இருக்கும் இல்லையா, இவ்வளோ பெருசாவது இருக்கும் நம்ம ஃபேஷியல் பவுலில். அந்த பவுலில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு ஒரு மூடி தேங்காய் எண்ணெயை அதில் விடுங்க. தேங்காய் எண்ணெய் விடலாம், ஆலிவ் ஆயில் விடலாம். இந்த 2 ஆயிலும் நீங்கள் அதில் விடலாம், ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டானது. ஏன்னா ஆலிவ் ஆயில்ன்ட்டு அது ஒரிஜினலாக இருக்கலாம், டூப்ளிகேட்டாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் வேண்டாம். தேங்காய் எண்ணெய் ஒரிஜினலாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஒரு மூடி அந்த பவுலில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு உங்கள் 15 ப்ரஷ்ஷு இருக்குன்னா உங்களோட எத்தனை ப்ரஷ் இருக்கோ அத்தனை ப்ரஷ்ஷையும் அந்த பவுலில் அந்த ப்ரஷ்ஷை வந்து தண்ணியில் நல்லா நனைகிற மாதிரி போட்டு விடுங்க. போட்டுட்டு நல்லா இப்படி நனைச்சி அலசி விடுங்க. அலசும் போது என்ன ஆகும்னா, தண்ணியில் நீங்கள் ஒரு மூடி தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கீங்க, அந்த தேங்காய் எண்ணெய் மிதங்கிக்கிட்டு தான் இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் போடும்போது அந்த 15 ப்ரஷ்ஷையும் நீங்கள் இப்படி வாஷ் பண்ணும்போது அந்த எண்ணெய் பிசுப்பு எல்லாமே அந்த ப்ரஷ் மேலே போயிட்டு படிஞ்சிரும். ப்ரஷ் மேலே படிஞ்சிரும். அது இன்னும் நல்லா நீங்கள் இப்படி செய்யும்போது, ஷேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நிறைய அந்த ப்ரஷ்ஷு ஃபுல்லாகவுமே அந்த தேங்காய் எண்ணெய் போயிட்டு நல்லா போய் ஒட்டிக்கும். இது ஃபர்ஸ்ட்டாக, சரியா? இது என்ன தேங்காய் எண்ணெய் செய்ய சொல்கிறாங்க, எப்படி பிசுப்பு போகும் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் யோசிங்க. நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக மேக்கப் போட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மேக்கப் ரிமூவர் என்ன வச்சு ரிமூவ் பண்ணுவீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். என்ன வச்சு யூஸ் பண்ணுவீங்க? கிளென்சிங் வச்சு போடுவீங்களா, இல்லை சோப்பு? மிஞ்சி போனால் சோப்பு வச்சு வாஷ் பண்ணுவீங்க. ஆனால் சோப்பு போட்டு வாஷ் பண்ணும்போது அந்தளவுக்கு மேக்கப் க்ளீன் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2 ட்ராப்போ 3 ட்ராப்போ எண்ணெய் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க. அப்போ தான் என்னாகும், உடனே உங்களுக்கு ஃபேஸில் இருக்கிற மேக்கப் ரிமூவ் ஆகும். இதுதான் உண்மையான ஒரு விஷயம், சரிங்களா? அந்த லாஜிக்கை தான் நான் இந்த ப்ரஷ்ஷில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ ஒரு மூடி தேங்காய் எண்ணெய் விட்டுட்டீங்க, அந்த ப்ரஷ்ஷை அதுக்குள்ளார போட்டிங்க, நல்லா வாஷ் பண்ணுறீங்க. அதில் வாஷ் பண்ணும்போது க்ளீன் ஆகாது, அதில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாமே அந்த ப்ரஷ்ஷில் ஒட்டிக்கும். ஓகேவா? அதை அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு இன்னொரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த தண்ணிக்கு 1 ஸ்பூன் அளவு தண்ணி ஷாம்பு விட்டுட்டு நல்லா இது பண்ணுங்கள், ஷேக் பண்ணுங்கள். அப்படி ஷேக் பண்ணும்போது என்ன ஆகணும், நிறைய நுர வரும். அப்போ இந்த 15 ப்ரஷ்ஷையுமே எடுத்து அதில் போடுங்க. போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் வைங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊறவே கூடாது. ஏன்னா உடனுக்குடனே நம்ம வாஷ் பண்ணணும். அதில் ஊற வச்சுட்டு 2 நாள் கழித்து வாஷ் பண்ணுறது, ஊற வச்சுட்டு நான் மறந்துட்டேன் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணுறதுன்னா அது உங்களை மறந்துட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா அது பிச்சுட்டு தனித்தனியாக போயிடும். அப்புறம் அது உங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆயில் வச்சு ஷேக் பண்ணும்போது ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அந்த ஷாம்பூவில் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ண உடனே என்ன ஆகும்னா, இந்த ஆயில் ஒட்டிச்சு பார்த்தீங்களா, இந்த ஆயில் ஃபுல்லாமே இந்த ஷாம்பில் க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொரு பவுல் தண்ணி எடுத்து நல்லா ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு டர்க்கி டவல் மேலே அந்த ப்ரஷஸ் எல்லாமே டர்க்கி டவல் மேலே வச்சுருங்க. ஓகேங்களா? வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வடிஞ்சிரும். ஒரு டர்க்கி டவலில் வைக்கும்போது அந்த டர்க்கி டவலில் இப்படி அந்த சும்மா அந்த ப்ரஷ்ஷில் சும்மா அப்படி ஒத்தி எடுங்க. இப்போ நம்ம முடி இப்படி ஒத்தி எடுக்க மாட்டோமோ அந்த மாதிரி இப்படி தீத்தக்கூடாது, இப்படி ஒத்தி எடுக்கணும். அப்படி ஒத்தி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த டர்க்கி டவல்லே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் எனக்கு உடனடியாக இந்த ப்ரஷ் தேவை அப்படின்னா, இப்போ எனக்கு மார்னிங்கே நான் மேக்கப்புக்கு போகணும், அதுக்குள்ளார இது காயாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ட்ரையர் எடுத்துக்கோங்க. ட்ரையரில் ஹாட்டாக ஹீட் வைக்காமல் நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு வரும் ட்ரையரில் பாயிண்ட்டு, அதில் செகண்ட் பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட்டு வச்சுக்கோங்க. கூலிங் ப்ரெஷரில் வச்சுக்கோங்க. கூலிங்கில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த காற்றுல வந்து என்ன ஆகும்னா, அந்த ப்ரஷ்ஷு டேமேஜ் ஆகாமல் அதில் இருக்க ஈரப்பதம் ஃபுல்லாக போயிட்டு ப்ரஷ் வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். இல்லை எனக்கு 2 நாளைக்கு தேவையில்லை அப்படின்னிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், அப்படியே அந்த டர்க்கி டவலில் எடுத்து இப்படி இது பண்ணிவிட்டு காத்தோட்டமான பகுதியில் வச்சிட்டிங்கன்னா அது ட்ரை ஆகிடும். அதுவே ட்ரை ஆகிடும். இவ்வளோ தான் விஷயம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆயிலில் அந்த ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணுறீங்க. 2வது ஷாம்பு வாஷ் பண்ணுறீங்க. 3வது ப்ளைன் வாஷ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ரஷ்ஷு ரொம்ப நாள் இருக்கும். அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணால் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நீங்கள் நல்ல ப்ரஷ்ஷாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும். ஏன்னா நான்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலேயே வச்சுருக்கேன் என்னோடய ப்ரஷஸ்லாம். புதுசாக ப்ரஷ்ஷும் வாங்கிட்டு தான் இருப்பேன். ஆனாலும் சில ப்ரஷஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறது. நிறைய ப்ரஷஸ் வாங்கினாலும் யூஸ் பண்ணுறது என்னவோ சில ப்ரஷஸ் தான். அந்த ப்ரஷஸ் மட்டும் நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா? இனிமேட்டுக்கு இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். 2வது
என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இது மாதிரி வாஷ் பண்ண எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு இந்த 1 வீக்குள்ளார எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் நீங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸ் இன்னும் நிறைய ஏதாவது கேளுங்க. இந்த மாதிரி உபயோகமான தகவல் கிளாஸில் இருக்கிற கொஸ்டின் வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியாக போட்டுடுறேன். இந்த மாதிரி உபயோகமான தகவல் எல்லாருக்கும் போய் சென்றடையணும் அப்படின்னா நீங்கள் உபயோகமான கேள்விகளை கேளுங்க, அதுக்கான பதில் நான் கொடுக்குறேன். இன்னமும் இலவச அழகுக்கலை வகுப்புகள் போயிட்டு தான் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்ன என்கரேஜ் பண்ணுங்கள், நான் இன்னும் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் போடணும் அப்படின்றத எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு மாடல்ஸோட நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுவேன். ஓகேங்களா? பை டியர்ஸ்.